ஜலத்தினால பிறப்பதுன்னா என்ன? தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதுதான் ஜலத்தினாலே பிறப்பது. ஆவியினால பிறப்பதுன்னா என்ன? ஞானஸ்நானம் எடுத்துட்டு மேல வரும்போது ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் செய்வார். அதுதான் ஆவியினால பிறப்பது. ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கிடுவார் இல்லையா? அப்போஸ்தலர்ல பாக்குறோம் இல்லையா? பெந்தகோஸ்தே நாளில ஆவியானவர் எல்லார் மேலேயும் வந்து ஊற்றப்பட்டார். அப்போ எல்லாரும் வெவ்வேறு பாஷைகள்ல தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று அப்போஸ்தல நடபடிகள்ல நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோவான் ஸ்நானனே கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாராம். 31ஆம் வசனம் கவனிங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். யாரு? யோவான் ஸ்நானன் இயேசுவை அறியாதிருந்தான்.